ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. இது என்னன்னு தெரியுதுங்களா? ஆட்டோட சுவரொட்டி. நம்ம இந்த சுவரொட்டியை வச்சு ரெண்டு டைப் ஆஃப் டிஷ் செய்ய போறோங்க. ஒன்று வந்து நம்ம எப்பயுமே நார்மலாக சுடுற மாதிரி தான். இந்த சுவரொட்டியை குழம்பும் செஞ்சு சாப்பிடுவாங்க, சுட்டும் சாப்பிடுவாங்க. ஆனால் சுட்டு சாப்பிட்டாதான் ரொம்ப ஸ்ட்ரென்த்து. ரத்தம் கம்மியாக இருக்குது, உடம்புல ரத்த பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது, ஹீமோக்ளோபின் லெவல் அப்படிங்கிறவங்க இந்த சுவரொட்டியை வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்த பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ரெண்டு விதமாக செய்யணும்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ரெண்டு சுவரொட்டி எடுத்து வச்சிருக்கோங்க. நார்மலா எப்பயுமே நம்ம சாதாரணமா எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி செய்யறதுக்காக உப்பு கல் எடுத்து வச்சிருக்கேன், கல் உப்பு. ஸோ இது ஒரு டிஷ்க்கு ஒரு வெரைட்டிக்கு இந்த ஒரு இன்கிரீடியன்ட் மட்டும் போதும், உப்பு மட்டும் இருந்தா போதும். இன்னொன்று வந்து மசாலா தடவி நம்ம சுவரொட்டியை சுட போறோங்க. இது வந்து புது ட்ரையல் தான், எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்காக ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமா தனியா தூள் எடுத்து வச்சிருக்கேங்க. இதுக்கு தூள் உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சுட்டு சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி எதுல சுடுவோன்னு இருக்கு இல்லைங்களா? இது மயிர்கோதி, பணியாரம் எடுக்கிறதுக்கு, சிக்கு எடுக்கிறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கம்பி தான். ஸோ இந்த கம்பியில தான் சொருகி நம்ம சுட்டு எடுக்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சுவரொட்டியை சுடுறதுக்காக நம்ம உப்பு தடவை போறோம் இல்லைங்களா? அது உள்ள இறங்கணும். ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி கீத்து போட்டு வச்சிருக்கோங்க. நமக்கு சுவரொட்டி சைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் மூணு கீரல் போட்டு வச்சிருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ இதில் உப்பு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா உப்பு கோட் ஆகிற மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சுட்டு எடுக்க போறோம். குழந்தைங்களுக்கு ரத்தம் அதிகமாகணும், ரத்தம் பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சுவரொட்டியை செஞ்சு கொடுங்க. குழம்பா செய்யறதை விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ இதுல நல்லா உப்பு தடவியாச்சுங்க. இது ஒரு 2 நிமிஷம் இப்படியே விட்டுறலாம். இது சொன்னேன் இல்லைங்களா? இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் மஞ்சள், மிளகாய் தூள், தனியா தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவை எடுத்து நம்ம சுவரொட்டியில அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கீரல் எல்லாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட மசாலா சுவரொட்டிக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சுட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம உப்பு மட்டும் தடவி வச்சிருக்க சுவரொட்டியை சுட போறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி குத்திக்கலாங்க. இது கொஞ்சம் பெருசா இருக்கனால இந்த மாதிரி குத்துறேன், இல்லைன்னா நீங்க சென்டர்ல மட்டும் குத்திக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. இது அவ்வளவுதான், இந்த மாதிரி பிடிச்சி சுட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். விறகடுப்பு இருந்ததுன்னா ஈஸியா சுடுவாங்க அப்பெல்லாம். இப்போ நம்மளுக்கு கேஸ் தானே, ஸோ கேஸ்ல தான் சுட போறோம். இதுல நம்ம கல்லுப்பு தான் பூசிருக்கோங்கிறனால பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இதுல இருந்து ரத்தம் மாதிரி தண்ணி ஒழுகுங்க. அது தண்ணி ஒழுகுறது நின்றுச்சுன்னா தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெடிக்குது இல்லைங்களா? அது உப்பு தான், கல்லுப்பு போட்டிருக்கனால நெருப்புல பட்டதும் வெடிக்குது. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி சுட்டுட்டே இருக்கணுங்க. அதுலேருந்து ஒழுகுற தண்ணி எல்லாம் நின்னதுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது வெந்துருச்சுன்னா ஒரு நல்ல வாசம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இந்த தண்ணியை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அது செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நம்ம சுவரொட்டி வெந்துருச்சுங்க 2 பக்கமும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டோம். ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுறலாம். அப்போதான் ஒட்டாமல் வரும், கம்பியும் நமக்கு தொட்டா சுடாது. அடுத்தது நம்ம மசால் தடவி வச்சோம் இல்லைங்களா? இந்த சுவரொட்டியை சுட்டுடலாம்.
நல்லா சுத்தி சுத்தி காட்டி சுட்டுக்கலாங்க. இப்போ நம்மளோட சுவரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வெந்துருச்சான்னு பாக்கிறதுக்கு கத்தி ஏதாவது வச்சு குத்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே ஒட்டாம வரணும், இல்லைன்னா தண்ணியா வரும். ஸோ இப்போ வெந்துருச்சு, இதுதான் பதம். புதுசா செய்யறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் இப்படியே வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாங்க தனியா. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை சுவரொட்டியை கம்பிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். சுவரொட்டி பார்த்தீங்களா, 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. மசாலா தடவின சுவரொட்டியும் வெந்துருச்சு, வெறும் உப்பு மட்டும் தடவின சுவரொட்டியும் நல்லாவே வெந்துருச்சுங்க. இது அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சுட்டு குழந்தைங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ள சண்டே டைம்ல இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான சுவரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சுவரொட்டி வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வெந்ததுக்கு பதம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஈரல் மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் ஈரலை விட கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.